வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரிகள் சங்கம் புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரசுடன் இணைக்கப்பட்டது. புதுச்சேரியில் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை 100% இலவச கல்வி திட்டத்தை பட்டியலின மாணவர்களுக்கு வழங்குவது போன்று பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும் என தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் கேட்டுக்கொண்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரிகள் சங்கம் புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரசுடன் இணைக்கப்பட்டது. பேரவை கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சி பகுதிகளைச் சேர்ந்த தலைவர் வியாபாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்திற்கு புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை துரிதமாக செயல்பட்டு புதுச்சேரி நகராட்சி பகுதியில் நடத்த வேண்டிய வெண்டிங் கமிட்டி தேர்தலில் உடனடியாக நடத்தி சாலையோர வியாபாரிகளின் சட்டப்படியான உரிமைகளை உடனடியாக நிலைநிறுத்தப்பட வேண்டும். உழவர்கரை நகராட்சி பகுதியில் வெண்டிங் கமிட்டி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி வியாபாரம் செய்ய ஏதுவான இடங்களில் உள்ளாட்சித்துறை சார்பில் சாலையோர வியாபாரிகளுக்கு கடைகளை கட்டித் தருவதற்கான வேலைகளை உடனடியாக தொடங்க வேண்டும். புதுச்சேரியில் சாலையோர வியாபாரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டுமே தவிர ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக பறிக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் சங்கத்திற்கான புதிய மாநில நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். மாநில தலைவர் பிரபுராஜ், பொதுச் செயலர் அந்தோனி குரோஸ், பொருளாளர் உதயசங்கர், துணைத் தலைவர்களாக நேருரான், தமிழரசன் ஐயனார், விஜயா, துணை செயலாளர்களாக ரகுபதி, சங்கீதா, மணிகண்டன், மகிழு ஆகியோரும், புதுச்சேரி நகரப்பகுதி நிர்வாகிகளாக தலைவர் பிரபு, செயலாளர் தியாகு, பொருளாளர் அமுதா, துணைத் தலைவர் பாஸ்கர், துணை செயலர் பி பாஸ்கர், உழவர்கரை பகுதி நிர்வாகிகளாக தலைவர் ரவி, செயலாளர் வனஜா, பொருளாளர் சுகுணா, துணைத் தலைவர் ஜோசப், துணை செயலாளர் முன்னா மற்றும் பகுதிக்குழு உறுப்பினர்களாக ராஜ், லூர்துநாதன், ரவிச்சந்திரன், சண்முகம், அரவிந்த், கந்தசாமி உள்ளிட்டோர் தேர்வு செய்யப்பட்டனர். கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை 100% இலவச கல்வி திட்டத்தை பட்டியலின மாணவர்களுக்கு வழங்குவது போன்று பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும் என தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் கேட்டுக்கொண்டுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் முடிவுக்கு பின்னர் 1.5 மாதங்கள் கழித்து அமைச்சர்கள் பதவியேற்று இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேசிய மக்கள் முன்னணி சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், சென்ற அரசுக்கு முந்தைய அரசு பட்டியலின மக்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தது. இந்த திட்டத்தின் மூலமாக ஏழ்மை நிலையில் உள்ள மாணவர்கள் உயர்கல்வி படிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அப்போதைய முதலமைச்சர் நாராயணசாமியை சந்தித்து பட்டியலின மக்களுக்கு வழங்குவது போன்று பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் 100% இலவச கல்வியை வழங்க வேண்டும். அப்படி வழங்கும் பட்சத்தில் சமூக நீதி பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்தோம். அவர் இதனை ஏற்று பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் இந்த திட்டங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார். ஆனால் காங்கிரஸ் ஆட்சி முடிந்ததால் அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. முதலமைச்சராக ரங்கசாமி ஆட்சிக்கு வந்ததும் அந்த கோரிக்கையை வலியுறுத்தினோம். அவரும் நடைமுறைப்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். நடைமுறைப்படுத்தப்படுவது என்றாலும் ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் 5 ஆண்டுகள் எதுவுமே அறிவிக்கவில்லை. தற்போது மீண்டும் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகியிருக்கின்றார். அமைச்சர்கள் பதவியேற்று இருக்கிறார்கள். எனவே இப்பொழுதாவது பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்த திட்டத்தை அமல்படுத்தினால் சமூக நீதி பாதுகாக்கப்படும். மேலும் இன்று வரை பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் பல பேர் குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பை தொடர முடியாமல் இருக்கிறார்கள். முதல் பட்டதாரி கூட அவர்களால் வர முடியாத சூழ்நிலை உள்ளது. எனவே உடனடியாக 100% இலவச கல்வியை பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நீண்ட இழுபறிக்கு பிறகு புதுச்சேரியில் 3 அமைச்சர்கள் இன்று பதவியேற்று கொண்டனர். அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். புதுச்சேரியில் கடந்த மே 13ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் 2 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர்.
அதனைத் தொடர்ந்து தற்காலிக சபாநாயகராக அன்பழகன் நியமிக்கப்பட்டு கடந்த 20ஆம் தேதி எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தற்பொழுது வரை அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கப்படவில்லை. மேலும் 3 அமைச்சர்கள் 1 மாத காலமாக நிரப்பப்படாமல் இருந்து வந்தது. நீண்ட இழுபறிக்கு பிறகு கடந்த 3ஆம் தேதி அமைச்சரவை விரிவாக்கத்திற்கான என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராஜவேலு, சிவக்கொழுந்து, பாஜகவை சேர்ந்த ராஜசேகர் ஆகியோர் பெயரை கொண்ட பட்டியலை முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநரிடம் வழங்கினார். அதற்கு உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து இன்று காலை 9:15 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் 3 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை அல்லது நாளை அனைத்து அமைச்சர்களுக்கும் இலாகா ஒதுக்கப்படும் என தெரிய வருகின்றது. அதேபோல் சபாநாயகர் தேர்வும் நடைபெறும் என கூறப்படுகின்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, தலைமை செயலாளர் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சார்பில் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் புதிய பயனாளிகளை பதிவு செய்யும் ஜன் கல்யாண் சபா நிகழ்ச்சி காம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு நா. ரங்கசாமி அவர்கள், தற்காலிக சட்டப்பேரவை தலைவர் திரு அன்பழகன், மாண்புமிகு அமைச்சர்கள் திரு ஆர். நமச்சிவாயம், திரு மல்லாடி கிருஷ்ணராவ், மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் திரு சரத் சவுகான், உள்ளாட்சித்துறை செயலர் திரு கேசவன் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருக்கனூர் அடுத்த மண்ணாடிப்பட்டு தென்னஞ்சாலை வீதியை சேர்ந்தவர் ராமச்சந்திரன். 61 வயதான இவர் விவசாய கூலி தொழிலாளி. இவர் கடந்த 24ஆம் தேதி மாலை 4 மணிக்கு தனது PY01 AB 2821 பதிவெண் கொண்ட மோட்டார் பைக்கில் விவசாய நிலத்திற்கு பூ பறிக்க சென்றுள்ளார். அப்பொழுது பைக்கை விவசாய நிலத்தின் எதிரே நிறுத்திவிட்டு சென்ற ராமச்சந்திரன் மீண்டும் திரும்பி வந்து பார்த்த பொழுது பைக்கை காணவில்லை. இதுகுறித்து ராமச்சந்திரன் அளித்த புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தனர். இதற்கிடையே நேற்றிரவு திருக்கனூர் சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜ் தலைமையிலான போலீசார் மதுரப்பாக்கம் எல்லை பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது விழுப்புரம் பகுதியிலிருந்து அதிவேகமாக பைக்கில் வந்த நபரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் ஒருவர் ஓட்டி வந்த பைக் மண்ணாடிப்பட்டில் திருடு போன ராமச்சந்திரன் என்பவரின் பைக் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அந்த நபரை போலீசார் ஸ்டேஷன் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் விழுப்புரம் சிந்தாமணியைச் சேர்ந்த மணிகண்டன் மகன் அரவிந்தன் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து அரவிந்தனை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த பைக்கை பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். கைது செய்யப்பட்ட அரவிந்தன் மீது விழுப்புரம் தாலுகா போலீஸ் ஸ்டேஷனில் அடிதடி வழக்கு நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சபரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 2026 கல்வியாண்டில் 100% தேர்ச்சி பெற்றதற்கான பாராட்டு விழா மற்றும் பள்ளி அளவில் முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவிகளுக்கு சிறப்பு செய்தல், மேலும் தனித்தனி பாடப்பிரிவுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு சிறப்பு செய்யும் விதமாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து பாராட்டுக்களையும் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். மேலும் 100% தேர்ச்சி பெற்றதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஆசிரியர்களையும் மாணவிகளின் பெற்றோர்களையும் பாராட்டுவதாகவும், மேலும் இதுபோன்ற ஆண்டாண்டுக்கு 100% தேர்ச்சி பெற வேண்டுமென ஆசிரியர்களை கேட்டுக்கொண்டார். மேலும் இவ்விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி கீதா மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மேலும் நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி ஒதியஞ்சாலை காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன் தலைமையில் போலீசார் ரயில் நிலைய போலீசார் உதவியுடன் நேற்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது ரயில் நிலையத்தின் உள்ளே சந்தேகிக்கும்படியாக ஒருவர் அமர்ந்து இருந்துள்ளார். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். பிறகு அவரிடம் இருந்த பையை சோதனை செய்த போது அதில் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்தது.
இதையடுத்து அவரை ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்த பொழுது மேற்கு வங்காளத்தை சேர்ந்த சஞ்சித பத்ரன் என்பதும் புதுவையில் விற்பனை செய்ய கஞ்சாவை கடத்தி வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவரிடம் இருந்த ரூபாய் 50,000 மதிப்பிலான 950 கிராம் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து அவர் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரிகள் சங்கம் புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரசுடன் இணைக்கப்பட்டது. புதுச்சேரியில் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை 100% இலவச கல்வி திட்டத்தை பட்டியலின மாணவர்களுக்கு வழங்குவது போன்று பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும் என தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் கேட்டுக்கொண்டுள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.